ட்ரெய்லரை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா ட்ரெய்லர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் த பாயிண்ட் இஸ் வித் ஏஐ டெக்னாலஜி, வித் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நான் நிறைய விஷயம் அங்கிள்கிட்ட பேசியிருக்கேன். ஐ எம் ஷுர் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ், அங்கிள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை? ஆல்மோஸ்ட் அது ஆமாம். ஸோ வென் வி ஸ்டார்ட் ஐ வில், என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும்னா மேபி சம் டெக்னிக்கல் சப்போர்ட். இப்போ நாங்கள் ஏஐல நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனை. ஸோ வி கேன் எக்ஸ்டெண்ட் சம் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் வாட் எவர் லிட்டில் வி கேன் டூ. மற்றபடி வந்து மை ஒன்லைன் திங் இஸ் 90 செகண்ட்ஸ் சொன்னாங்க. அண்ட் மை ஒன்லைன் திங் இஸ், இஃப் காட் கேன் ட்ரஸ்ட் அ பர்சன் அண்ட் 25 years இஸ் அ ட்ரஸ்டட், இட்ஸ் அ ட்ரஸ்டட் பிராண்ட் பிரஜாபதி. அதுவும் இல்லாமல் இஸ் ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் நேம். அதனால ஐ திங்க் வி கேன் ஸ்டாண்ட் வித் த விஷன், வி கேன் rally around the vision, pray for him and support this initiative. Once again, thank you so much for giving me this opportunity, and may God richly bless this project as a wonderful project. இது ரிலீஸ் பண்ணி வரும்போது I'm sure it will bring a lot of honor to what God has trusted you with. Thank you and God bless. சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா ராபர்ட் அவர்கள், திரு கிறிஸ்டோவர் இருவரும் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். இந்த படத்தை குறித்து என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். பிரஜாபதி என்ற இந்த சொல் பல ஆண்டுகளாக நான் சென்னைக்கு 2001 இங்கே நான் மதுரையிலிருந்து இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறேன். 2011 முதலாக திருவாளர் எட்வர்டோடு நான் பயணிக்கின்ற பொழுது பிரஜாபதி என்று அவர்கள் அந்த ப்ராஜெக்டை குறித்து என்னிடத்தில் பல முறை அவர்கள் சொல்லியிருக்கிறார். இணைவார்கள் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை நாடகமாக 25 ஆண்டுகள் அதனை நிறைவேற்றி இன்றைக்கு ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பாக்கியம்! பலர் இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் இயேசுனுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிறது. ஏன்னா தொடக்க காலத்திலே திரைப்படங்கள் வந்த நாட்களிலே 1900 அந்த தொடக்க ஆண்டுகளிலே இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு பலர் இந்த திரைப்படங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே முதலாக கருணாமூர்த்தி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. தெலுங்கிலே, பிறகு கருணாமுகை என்று, பிறகு தமிழிலே. இன்றைக்கு ஏறக்குறைய 30-40 ஆண்டுகள் கழித்து பிரஜாபதி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து வருகிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய காரியமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்கிறேன். அதுவும் இந்த காலகட்டத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது யாரும் நாம் மனம் மாற்றுவதற்கோ அல்லது அவர்களை நமது பக்கத்தில் வரவைப்பதற்கான ஒரு காரியமாக நான் பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நற்செய்தியை கொடுத்தவர், அத்தனை மக்களுக்கு மீட்பை கொடுத்தவர் என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த மாதிரி அகண்ட விரிந்த இந்த திரையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையை கொண்டு வருவது பெரிய பெரிய காரியம். எனவே அந்த காரியத்தை ஆண்டவர் திருவாளர் ராபர்ட் அவருடைய கரங்களிலும் அவருடைய குழுவினரின் கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். எனவே அவர்களை வாழ்த்துகிறோம். கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்களோடு நிற்கிறது. உங்களுக்கு எந்த வகைகளெல்லாம் எங்களால் உதவ முடியுமோ அந்த வகைகளில் நாங்கள் உங்களோடு இருப்போம். நமது அண்ணன் சட்டப்பேரவை தலைவர் இங்கே இருக்கிறார். இது ரொம்ப பெரிய ஒரு சாட்சியமாக நான் பார்க்கிறேன், பெரிய சாட்சியமாக பார்க்கிறேன். அவருடைய தொடக்க உரை பெரிய சாட்சியமாக நான் பார்க்கிறேன். அங்கே பல்வேறு இடங்களிலே ஆண்டவருடைய செய்தியை அவர் மிக தெளிவாக, அழகாக, மிக வெளிச்சமாக அவர் பேசியிருந்தார். அதை குறித்து பலர் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. காரணம், சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அவர் அழகாக சொன்னார், வெளிப்படையாக பேசினார். எனவே அன்னார் அவர்களை நாம் பாராட்டுவதோடு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிக சிறப்பாக இன்றைக்கு துவங்கியிருக்கிறோம். மிக சிறப்பாக அந்த வெளியீட்டு நாளிலும் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பேரன்பிற்கும் பெருமைக்குரிய ரூபர்ட் ஐயா அவர்களே, அவரை சார்ந்திருக்கிற அன்பு குழுவினரே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவர்களை அழைத்த போது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் ரொம்ப அவசியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத ஒரு காலம் என்று வந்திருக்கிற அந்த காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதை தொடுகிற ஒரு படமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப அருமையாக சிரமப்பட்டு அவர்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள். இதற்கு துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நேரு தைரியம் அவர்கள் பேசுகிற போது ட்ரஸ்டட் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன் we have tasted it. அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும்.
டெஸ்டட், ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் பல பேர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாம் உண்டு, நம்ம பிள்ளை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, தேவையில்லை என்று நினைப்பவர்களும், அல்லது அச்சம் காரணமாகவும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த தைரியமின்மை காரணமாகவும் பலர் ஒதுங்கி கொள்கிற சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக நாடகம் தொடர்ந்து நடத்தினார்கள். ஒரு முறை நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் நடந்த ஒரு நாடகத்தில் கூட நான் அவர்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை எல்லோரும் நடித்து காட்டின ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு தியாக உணர்வு. ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று, நினைவேவுக்கு போக வேண்டும் என்றால் வேறு எங்கும் போக முடியாது, நினைவேவுக்கு தான் போக முடியும். ஆக உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்பது என்பது எவ்வளோ சிரமம். அந்த திக்குவாயும் அந்த நாவமுள்ளவனாக இருக்கிற என்ன செய்வேன் என்றால் பேச வைப்பார், அற்புதங்களை காண செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தொடர்ந்து பலருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டு, அந்த வகையில் ரூபட் ஐயா அவர்கள் சிரமப்பட்டு இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். ஒரு படத்தை எடுத்து முடித்து செய்வது என்பது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த காலத்தில் எனக்கு தெரிந்து வெளிநாட்டிலேருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் அப்படி தொடர்ந்து போய் பார்த்து கொண்டே இருப்போம். பல செய்திகளை தாங்கி வருகிற பல படங்களெல்லாம் பின்னாலே வந்தது. ஆனால் இப்போது இங்கே இருந்து நம்மளிடமிருந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி, உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்கிற அந்த பணியில் எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு இருந்தால்தான் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை அவர்கள் பெற முடியும். அந்த பங்களிப்பில் உதவுகின்ற கரத்தோடு என்னுடைய பணியும் இறைவனுக்கு சித்தமானால் இருக்கும் என்பதை நான் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கின்ற அந்த வசனத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லி, விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது, வெற்றி பெறச் செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க ஒரு தருணத்தில் இந்த ஸ்டேஜில் ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு எட்வர்ட் அண்ணனை பல வருடங்களாக தெரியும். நாங்கள் ஒரு 2000 நான் யூகேல ஒரு 10-12 வருடங்கள் இருந்தேன். ஆண்டவர் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து ஒரு ஊழியத்தை கொடுத்து பெரும்பாக்கத்தில் ஒரு சர்ச், நிறைய காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். எட்வர்ட் அண்ணன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அப்போயே 2008 2009 அங்கிளை பற்றி ஆன்டியை பற்றியும் நிறையா சொல்லுவார். அண்ணன் இது மாதிரி இப்படி ஒரு தம்பதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் இந்த பிரஜாபதி நாடகத்தை எடுத்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக எடுப்பதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய வார்த்தை இந்த நாட்களில் பல வருடங்களாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, சபைகளில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த எழுப்புதல் வருவதற்கு மிக முக்கியமான the last revival will happen through corporate அப்படின்னு பில்லிகிராம் அடிக்கடி சொல்லுவார். And we need to understand the revival will happen when we touch the 7 mountains, government, business, media, arts and science, sports and culture, family and religion. சபையானது மிகவும் பிரதானமாக இந்த ரிலிஜன் சர்க்கிள்லேயே தன்னுடைய பணிகளை மிகவும் அதிகமாக செய்து கொண்டிருக்க நிமித்தமாக கடந்த 4-5 டெக்கேடாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியவில்லை. மற்ற எல்லா இப்போ அருமையான ஜேசிடி பிரகபர் ஐயா அந்த சட்டசபையில் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னது எவ்வளோ பெரிய தாக்கம். என்னுடைய வாஞ்சை, ஒருவேளை நம்முடைய எல்லோருடைய வாஞ்சை என்னன்னா, வருகின்ற நாட்களில் அந்நிய பாஷை பேசுகிற ஆண்டவரை மையப்படுத்துகிற அநேக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த பட்டணத்தில் எழும்ப வேண்டும். பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி இன் 18th centuryல இங்கிலாந்து தேசம் ஒரு மிகப்பெரிய தேசமாக மாறினதுக்கு மிகப்பெரிய காரணமே நல்ல ஆண்டவரை நேசிக்கிற மிகப்பெரிய செல்வந்தர் எழும்பினது தான். அதனால் இந்த 7 மவுண்டன்ஸையும் அசைக்கிற ஆட்களை கத்தர் எழுப்ப வேண்டும். அதில் மீடியா என்ற மவுண்டனில் ஏற்கனவே அருமையான 2 தூண்கள் ஐஸ்வின் ஐயாவும் அருமையான ஃபாதரும் பல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் அவர் மனதில் வந்ததுக்காக நம்ம எல்லாம் கை தட்டி, ஏன்னா
இது இது எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்குன்னு பாஸ்டராக எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப வருத்தமாக சில காரியங்களை சொன்னாங்க. நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறது ஒரு பாஸ்டராக இந்த தரிசனத்தை எப்படி நம்ம மிஷினரிகளை தாங்குவதற்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு செலவு செய்ய நம்ம எப்படி தயாராக இருக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமாக தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் 1990 80களில் 85ல் உங்கள் வயசுக்கு ஏற்றாப்புல பார்த்த சினிமா இன்றைக்கி உங்கள் மனதில் பசுமையாக இருக்கும். தட் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ பார்த்துங்களேன், அப்புறம் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை வந்து பைபிள்லேருந்து வரல, இது வடிவேல் சொன்ன வார்த்தை. இது எல்லாருமே நம்ம சொல்கிறோம். தட் மச் மீடியா இம்பாக்ட்ஸஸ். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரஜாபதி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியின் திரைப்படமாக ஆக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. பவுல் சொல்வது போல் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அங்கிள் வந்து என் சபைக்கு வந்தாங்க. வந்திருக்கப்ப நான் சொன்னேன், ஏஜ் இஸ் அ நம்பர், சம்படி சே நம்பர். கொஞ்சம் பேசுங்க, நான் ஒரு பாஸ்டர், அதனால் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு அவனுக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறப்ப அவனுக்கு வயது 75, சாராளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 வயது இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்தது 100 வயதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 100 வயசு தாத்தாக்கும் 90 வயசு பாட்டிக்கும் குழந்தை பிறந்துன்னு நினைக்கிறோம். அது அல்ல. நீங்கள் ஆதியாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் எந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரோ அந்த 2 அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு வசனம் பிடிக்கும். எகிப்து ராஜா ஒருத்தர் சாரா மீது கண்ணமிட்டு அழைக்கிறானாம். அப்போ ஒரு ராஜா கண்ணமிட்டு அழதா பாட்டியை கூப்பிடுவானா, பியூட்டியை கூப்பிடுவானா? சத்தமாக சொல்லுங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, 80 வயசில் 100 வயசில் ஆண்டவர் திட்டம் கொடுக்குறப்ப அவங்க 100 வயசு 90 வயசாக இல்லை, அவர்கள் 25 வயது 20 வயது ஆட்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் உங்களை திட்டம் கொடுக்குறப்ப உங்கள் 2 பேரையும் ஆண்டவர் 20-25 வயது ஆட்களாக மாற்றுகிறார். ஆமென். அதனால் நீங்கள் இந்த ஒரு படத்தோடு நிறுத்த மாட்டீங்க. இது போல் படங்களை பண்ணுவீங்கன்னு இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துறேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரு விஷயம் காட்டினார். கடந்த வாரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா? ஓகே. ஸோ பெதஸ்தா குலத்திற்கு ஆண்டவர் வருகிறப்ப 38 வருடம் வந்து சுகமான ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்குறா, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு. ஆமாம், அப்படி பல கதைலாம் சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லணும்? நீ எனக்கு சுத்தம் உண்டு சுகமாக. ஆனால் அங்கே இடத்துல வேறு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் ஒரு பெட்டில் இருந்தீங்களம்மா, நீங்கள் சுகமாக்கி வந்துட்டீங்க. ஆனால் தட் பெட் ஹேஸ் மோர் பவர் டு கான்கர் மோர் சிக் பீப்புள். அந்த பெட்டுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப நோயாளிகளை இழுக்கிற வல்லமை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, படுக்கையே எடுத்துக்கொண்டு நடடா. அப்போ என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த சுகவீனும் இயேசுவின் நாமத்தில் வராது. ஐ செட் சுகம் அல்ல, படுக்கையே மாற்றிடுறாரு. ஸோ என்ன மேட்டர்னா, ஆண்டவர் வந்து அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சுகமடைய மாட்ட, யூஆர் அ கட்ஸ் பிரேக்கர். இனிமேல் இப்பேற்பட்ட வியாதி உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுக்கு வராது இயேசுவின் நாமத்தினால. நான் இப்பேற்பட்ட கிருபையை உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன். அங்கிள், வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் யூ. எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வோம். கர்த்தர் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் மாற்றணும். நான் கைகூப்பி ஒரு பாஸ்டராக கேட்டுக்கிறேன். இதை பார்க்க போகிற இதை கண்டிப்பாக எல்லா மீடியாலையும் போடுங்க. எல்லா ஊழியக்காரர்களும் தயவுசெய்து இது வந்து பிசாசினுடைய கிரியை, தியேட்டருக்கு கூட்டி வருவோம், இப்படி மறைமுகக்காரங்களாம் பேசாமல், இது ஆண்டோர் கொடுத்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிவார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இதற்காக விகைகள், இதற்காக ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு தரிசனத்துக்கு பின்பதாக ஒரு பின்னணி உண்டு. நான் ஒரு மீடியா பர்சனாக ஒருவேளை ஃபாதர் மாதிரி இருக்க முடியாது, அஸ்வின் மாதிரி இருக்க முடியாது, ஆனால் அவங்களோடு இணைந்து பணி செய்கிறேன். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எப்பொழுதும் நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, அது பொய்யுரையாது. நான் அநேக பாடல்களை எழுதினது உண்டு. அந்த பாடல்கள் பிரபலமான பாடல்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஜனங்க சொல்கிறாங்க. பரலோகம் என் சொந்தமே, எந்தன் ஜெப வேலை, என் இன்பத்துன்ப நேரம், மகிமை மாட்சிமை நேரே, இந்த பல பாடல்கள். அதிலே ஒப்புவித்தேன் ஐயனே என்ற பாடல் ஒளிபரப்பாகும் பொழுது ஏஞ்சல் டிவிலே நான் அதை குறித்த கதையை சொல்லுகிறேன். அந்த கதையை கேட்ட ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது, அன்றைக்கு தான் அவர்கள் தீர்மானம் பண்ணி, இதை எழுதினவர் இவர்தானா, இவரை பார்க்க வேண்டும் என்று அந்த சகோதரி கணவனோடு என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறாங்க. நிறைய வெகுமதியெல்லாம் கொண்டு வர்றாங்க.
அதோடு கூட கண்ணீரின் காணிக்கையும் கொண்டு வருகிறாங்க. அழுது கொண்டே வந்தாங்க. என்ன என்று கேட்டேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு 70வது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரி, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஜெயா சிஸ்டர் அவர்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். 70 ஆண்டு அல்ல, பாஸ்டர் ஜான்சன் சொன்னது போல இன்னும் நீடூழிய நாட்கள் அவர்கள் வாழ வேண்டும். பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து வருகிற உங்கள் ஊழியமானது இந்த தமிழகத்திலே, தமிழ் மண்ணில் மாத்திரமல்ல, உலகத்தின் கடைமுறை மற்றும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பாகி இந்த பிரஜாபதி வெளிவர வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். இதுதான் எங்களை போன்ற போதகர்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல். மட்டுமல்ல, சென்னை பட்டணத்திலே நானும் ஒரு மூத்த போதகனாக இருப்பதனாலே இந்த தரிசனத்தை நான் சுமந்து சென்று மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். குறிப்பாக எங்கள் சபையில் இது குறித்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த முயற்சிக்காக நன்றி. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. நம் அனைவரும் கண்களை மூடுவோம். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய முயற்சி அல்ல, தேவரீர் அவர் என்ன செய்ய சித்தம் கொண்டாரோ, எந்த சூழ்நிலையில் எந்த ஜனத்தின் மத்தியில் அவர் முன்குறித்தாரோ அதை செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். எதை அவருடைய கரம் துவக்கினதோ அதை அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஒருவேளை பலவீனவர்களாய் இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்திலும் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர், இது அவருடைய கரமே, கரம் அல்லாது வேறொன்றும் இல்லை என்று அநேகருடைய கண்கள் கண்டு சாட்சி கொடுக்கத்தக்கதான அப்பா உம்முடைய மகிமையை விளங்கக்கூடிய ஒரு கரம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் தாமே உம்முடைய கிருபையை கொண்டு விளங்கச் செய்தமைக்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி. வந்திருந்த ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீரே நிரப்பினதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, ட்ரெய்லரில் உம்முடைய கரம் உம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய ஆவியிலும் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்த்தோமே. அப்பா, நீர் வைத்திருக்கிற அன்பினுடைய உயரம் அகலம் நீளம் ஆழம் அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு எப்படியாகிலும் கிருபை தாருங்கப்பா. அந்த வார்த்தையை ரட்சாவை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவியானவர், அதை திரையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே எங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பு தகப்பன் உண்டு, அவருடைய குமாரனையே சிலுவைகளை மறிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்த அந்த அன்பிற்கு இணை வேறு ஒன்றும் இல்லை என்பதை அப்பா இந்த துறையிலே காணக்கூடிய ஒவ்வொருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. we are not afraid of this project because this is from your hand daddy. இது உம்முடைய கரத்திலிருந்து வந்தபடியினாலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை பயமும் இல்லை தகப்பனே. நீர் முன்பாக போகிறபடியினாலே ரட்சாவே நீர் சொல்லுகிற காரியத்தை செய்யும்படிக்கு இதோ இருக்கிறோம் அடியேன் என்று சொல்லத்தக்கதாக நீர் தாமே எங்களை களிமண்ணை போல வணைந்து வைத்திருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலே எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டியை பலப்படுத்தினதற்காக இந்த 70 ஆண்டுகள் சுமந்து வந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, அங்கிள் ஆண்டியை நீர் இணைத்ததற்கான நோக்கத்தை எங்களுடைய கண்கள் காண்கிறது தகப்பனே. அப்பா, ஜாதிகளுக்கு இவர்களை இன்னுமாக நீர் எடுத்து ஆசீர்வதிக்கு உம்முடைய கரம் சித்தம் கொண்டிருப்பதற்காக நன்றி. வந்திருந்த ஒவ்வொரு ரட்சாவி விருந்தினர்களையும் ரட்சாவே ஒவ்வொரு உம்முடைய மகிமையின் பாத்திரங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எவர்களுடைய இருதயங்களில் நீர் எந்தெந்த கிரியைகளை துவக்கினீரோ அதை செய்து முடிக்கும்படிக்கு உங்க கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். போகிற பொழுது ஒவ்வொருடைய இருதயமும் தேவனுடைய அன்பினால் நிறையப்படட்டும். உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே பரிபூர்ணமாய் செய்து முடிக்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் உயர்த்தப்பட தேவனுடைய அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடும்படிக்கு தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீரே மகிமைப்படும். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.